ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரெட் எக் பப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ப்ரெட் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ப்ரெட் வந்து சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் முட்டையை எடுத்துகிட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கிறேன், எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வதக்கின பிறகு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்று போல் சேர்ந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது உதிரியாக இருக்குது இல்லைங்களா, அதனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து ஒன்று போல் சேர்ந்து வரட்டும். அப்புறம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த கார்னர் பகுதி நமக்கு வேண்டாம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உதிராமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டையை, அந்த பாதி முட்டையை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 4 பக்கம் கார்னர் பகுதியை இப்படி ஒன்று போல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட். நான் இது கொஞ்சம் சின்ன சைஸ், பெரிய சைஸ் ப்ரெட்டுன்னா ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்படி 4 பக்கம் கார்னரை பிடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டூத் பிக், அதை வச்சு இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில், அதில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.